டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏன் ஜி? எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். லோக்சபா தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஜனநாயகத்தை காப்பாற்றும் தேர்தல் அப்படிங்கிற நிலையில நியாயபத்ரா அப்படிங்கிற பெயரில் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க காங்கிரஸ். இந்த நிலையில இவங்களோட அறிக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுமே மோடி அரசாங்கத்தினாக ஆதரிக்கப்பட்டதும் மற்றும் ஆதரிக்கப்படாத சில குறிப்பிட்ட திட்டங்களை மையப்படுத்தி தான் தற்போது பாத்தீங்கன்னா இவங்களோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அப்படி எந்தெந்த திட்டமெல்லாம் மிக முக்கியத்துவமாக கொடுத்து பார்க்கப்படுதுங்கிற முழு தகவலை தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக பார்க்க இருக்கிறோம். தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் நீலாவதி. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். லோக்சபா தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் இந்தியாவை மிக முக்கியமா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையா அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் காங்கிரஸ் திடீர்னு தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது மோடி அரசாங்கம் ஆதரித்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் அவங்களோட தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. அதாவது பாரத் ஜோடோ நீதி யாத்திரையில தான் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையை மிக முக்கியமாக மையப்படுத்தி பார்க்கும் பொழுது பெண்கள், பொறுப்பு, விவசாயிகள், இளைஞர்கள், தொழிலாளர்கள்னு சொல்லி 5 வகையா இதை பிரிச்சு அந்த 5ஐயுமே மையப்படுத்தி தான் இந்த தேர்தல் அறிக்கையை முழுமையா தயாரிச்சிருக்கிறதா காங்கிரசின் சார்பாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இவங்களோட இந்த அறிக்கையில முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதன் மூலமாக அரசியலமைப்பை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கோட்பாடை வச்சுதான் இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கியிருக்காங்க. மேலும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த பாகுபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்யற வகையில ரோஹித் வெமுலாவினோட பெயர்ல சட்டம் இயற்றப்படும்னு காங்கிரஸோட வாக்குறுதியில மிக தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையோட மைய கருத்தா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முழுக்க நீதி அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தாலும் கூட வேலை, செல்வம் மற்றும் நலன் இந்த 3மே அடிப்படையிலாக கொண்டுதான் நாங்க இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லிட்டு சிதம்பரம் அவர்கள் கூறியிருக்காரு. கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகள்ல, குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகள்ல நீதியோட ஒவ்வொரு அம்சமும் மறுக்கப்பட்டு இருக்கு. 2019 நாங்க கவனிச்சிருக்கக்கூடிய பல விஷயங்களின் அடிப்படையாக வச்சுதான் தற்போது 2024 எங்களோட தேர்தல் அறிக்கையை நாங்க வெளியிடுறோம். அதாவது மோடி அரசாங்கத்துல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பல துறைகள் மோடியோட ஆதிக்கத்தால பல தவறுகளையும் மேலும் சுதந்திரம் இல்லாம செயல்பட்டு இருக்கக்கூடிய நிலையை நாங்க ரொம்பவும் கவனம் கொடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அந்த நிலையெல்லாம் ஒழிக்கிற வகையில இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் சுதந்திரமாகவும் அவங்களுக்கு உட்பட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க அவங்களோட செயல்பாடுகளை செய்யறதுக்கான எல்லா வகையிலும் தான் நாங்க இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கிறோங்கிற வகையில சிதம்பரம் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. தற்போது இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னென்ன வகையான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுல மிக முக்கியமாக வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் உரிமை தொகையாக கொடுக்கப்படும் சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் ஏழைகளுக்கான மருத்துவ காப்பீடு ரூ.25 லட்சமாக உயர்த்தப்படணும். அடுத்தபடியா மிக முக்கியமாக ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டத்தை உருவாக்கப்படுங்கிறதையும் விளக்கியிருக்காங்க. மேலும் மார்ச் 2024 வரையிலான அனைத்து கல்வி கடன்களும் தள்ளுபடி செய்யப்படணும் அதை மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. வேளாண் இடுபொருட்கள் மீது ஜிஎஸ்டி வரி கிடையாதுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த LGBTQ சமூகத்தினருடைய திருமணத்தை அங்கீகரிக்கிற வகையில சட்டத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற வகையிலும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக பணியமர்த்தப்படக்கூடிய இந்த முறை பாத்தீங்கன்னா நீக்கப்படும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தபடியாக தனிநபர் வருமான வரி ஒரே விதமாக நிலையானதாக இருக்கிற வகையில நாங்க சட்டத்தை உருவாக்குங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் ரயில்கள்ல முதியோர்களுக்கான கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படணும். சிறுபான்மை மாணவர்களுக்கு மீண்டும் கல்வி உதவித்தொகை கொடுக்கப்படுங்கிறதையும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தபடியா இந்த மோடி ஆட்சியில கொண்டு வரப்பட்டதுதான் இந்த அக்னிபாத். இந்த அக்னிபாத் முறையின் மூலமாக ராணுவ வீரர்களை தேர்வு செய்யக்கூடிய இந்த முறையை நாங்க ரத்து செஞ்சிடுவோங்கிறதையும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில மிக முக்கியப்படுத்தி குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அனைத்து ஊடகங்களுக்கும் ஊடக சுதந்திரத்தையும் மீன்பிடி விசைப்படகுகளுக்கான டீசல் மானியம் மீண்டும் வழங்கப்படும் சொல்லியும் தேசிய கல்விக் கொள்கையில மாநில அரசுகளுடன் ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற வகையில நாங்க திருத்தம் செய்வோங்கிற வகையிலையும் நாடாளுமன்றத்துல
பாஜக அரசு விவாதமின்றி நிறைவேற்றிய சட்டங்களை வந்து நாங்கள் மீண்டும் மறு ஆய்வு செய்வோங்கிற வகையிலையும் மாவட்டந்தோறும் அம்பேத்கர் நூலகங்களும் 21 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் ரூ.10,000 வழங்கப்படணும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் காங்கிரஸோட இந்த தேர்தல் அறிக்கையில இன்னொரு சிறப்பிடம் வாய்ந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுங்கிறதையும் இதுல மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க. இடஒதுக்கீடோட உச்சவரம்பு 50% உயர்த்தப்படுங்கிறதையும் அனைத்து ஜாதி ஏழைகளுக்கும் 10% இடஒதுக்கீடு கொடுக்கப்படுங்கிற வகையிலையும் SC ST OBC காலி பணியிடங்கள் ஓராண்டுகளுக்குள்ள நிரப்பப்படணும். மேலும் SC ST OBC மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தப்படுங்கிறதையும் மிக முக்கியமாக அந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு MLA MP போன்றவங்க வந்து தாவுனாங்கன்னா அவங்களோட பதவி வந்து பறிபோகும் அப்படிங்கிற சட்ட திருத்தத்தை நாங்கள் கொண்டு வர போறோங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா காலியாக இருக்கக்கூடிய 30 லட்சம் மத்திய அரசு பணியிடங்கள் வந்துட்டு நிரப்பப்படுங்கிறதையும் மிக மையப்படுத்தி அந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இதன் பிறகு அங்கன்வாடிகள்ல கூடுதலாக 14 லட்சம் வேலை வாய்ப்புகளும் மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும் நடைமுறைகளை வந்துட்டு ஒழிக்கிறங்கிற வகையிலையும் மத்திய அரசு பணிகள்ல 50% வரை பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுங்கிற வகையிலையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கடுத்து மீனவர் சமுதாயத்திற்கு தனி வங்கி, சிறுபான்மையரோட உடை, உணவு, மொழி, தனிச்சட்டங்களை தேர்வு செய்யற வகையில அவங்களுக்கு அந்த சுதந்திரம் உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறதையும் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. பாஜகவோட GSTயோட முறை முழுமையாக நீக்கப்படணும், அதுக்கு பதிலா GST 2.0 வந்து கொண்டு வரப்படுங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மூத்த குடிமக்களோட பாதுகாப்பு சட்ட குறைகள் வந்து களையப்படணும், அண்டை நாடுகளால மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படணும், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோருக்கான பென்ஷன் ரூ.1000 உயர்த்தப்படணும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படணும், ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படணும், 100 நாள் வேலை திட்டத்துல ஊதியம் ரூ.400 உயர்த்தப்படுங்கிற வகையிலையும் தேர்தல் அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. இதற்கடுத்ததாக அனைத்து மாவட்டங்களிலும் அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரிகள்லாம் உருவாக்கப்படுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த தேர்தல் அறிக்கையில நம்ம மையப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை வந்துட்டு ரத்து செய்யப்படுங்கிறத மிக தெளிவா அதுல தெரிவிச்சிருக்காங்க. அரசு பணி தேர்வர்களுக்கான விண்ணப்ப கட்டணம் முழுமையாக ரத்து செய்யப்படுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பண மதிப்பிழப்பு, ரஃபேல் ஒப்பந்தம், பெகாசஸ் உளவு, தேர்தல் பத்திர திட்ட ஊழல் குறித்த விசாரணை முறையான வகையில நடைமுறைப்படுத்துங்கிற வகையிலையும் அந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. பாஜகவில் சேர்ந்திருந்து வழக்குல தப்பித்தவர்கள் மீது மீண்டும் விசாரணை நடத்தப்படுங்கிற வகையிலும் பொதுப்பட்டியல் துறைகள்ல மாநில பட்டியலுக்கு மாற்றுவது குறித்து ஆய்வு செய்யப்படுங்கிற வகையிலும் செஸ் வரி வசூல்ல மாநிலங்களை ஏமாற்றும் பாஜக சட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலையும் தலித் மாணவர்கள் மீதான துன்புறுத்தல்களும் தடுக்க ரோஹித் வெமுலா சட்டம் உருவாக்கப்படுங்கிற வகையிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதையெல்லாம் விட மிக முக்கியமாக இந்த மோடி அரசாங்கத்தில் அதிகமான ஆதிக்கத்தை செலுத்துவதுதான் இந்த நீட், கியூட் போன்ற நுழைவுத் தேர்வுகள். காங்கிரஸ் தன்னுடைய பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு நீட், கியூட் தேர்வுகள் வந்து கட்டாயம் கிடையாதுன்னு மாநில அரசுகளோட கல்வி நிறுவனங்கள் மாநில அரசுகள் விருப்பத்திற்கு ஏற்ற முறையில் மாணவர் சேர்க்கையை கடைபிடிக்கலாங்கிற வகையில நாங்க வந்துட்டு நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்கிற வகையில தான் காங்கிரஸோட இந்த தேர்தல் அறிக்கை மையப்படுத்தி தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நிலையில முக்கால்வாசி மோடி ஆட்சியில கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பல திட்டங்களுக்கு எதிராக தான் தற்போது காங்கிரஸோட இந்த தேர்தல் அறிக்கை வந்துட்டு அமைஞ்சிருக்கு. சமூக வலைதளங்களில் கூட தேர்தல் அறிக்கையை படித்திருக்கக்கூடிய பலர் இவங்களோட இந்த தேர்தல் அறிக்கைக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா சிலர் எந்த வகையில இதை சாத்தியப்படுத்த முடியும், எப்படி நீங்க வந்தது இத்தனையும் மாற்ற முடியுமா அப்படிங்கிற வகையில சந்தேகத்தையும் எழுப்பியிருக்காங்க. இருந்தாலுமே பல நபர்களால காங்கிரஸோட இந்த தேர்தல் அறிக்கை இந்த கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஆட்சி நிலைக்கு வர முடியாம அவங்க காத்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை தருங்கிற வகையில தான் தற்போது பல மக்களால பேசப்பட்டு வருது. பல்வேறு வகையான முக்கிய அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையை பத்தி தான் இப்ப நம்ம மிக தெளிவா பார்த்துட்டு இருந்தோம். இதற்கு அடுத்தபடியா இன்னொரு விஷயத்தை பத்தி நிச்சயமா சொல்லி ஆகணும். என்னன்னா பஞ்சாப் மாநிலம் கண்டிப்பா மோடி அரசாங்கத்திற்கு எதிராக தான் பல வகையான குரல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த விவசாயத்திற்கு பேர் போன பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவர்கள் வந்து மிக முக்கியமான போராட்ட களத்துல எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக செயல்பட்டு இருக்காங்க. இந்த நிலையில பஞ்சாபை சார்ந்த சில முக்கியமான கிராமங்கள்ல மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இங்க யாரும் வந்துட்டு வேட்பாளரா நிக்க கூடாதுங்கிற வகையில போஸ்டர்களை வந்துட்டு அடிச்சு ஓட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையை தான் தற்போது பார்க்க போறோம். அதாவது இந்த பாஜக கட்சிக்கு எதிராக
எதிராக தங்கள் எதிர்ப்பை எதிரொலிக்கக்கூடிய வகையில தான் கிராமங்கள் முழுவதுமே விவசாயிகள் தைரியமாக இந்த மோடி அரசாங்கத்திற்கு எதிராக பல சுவரொட்டிகளை வந்துட்டு கிராமம் முழுக்க அந்த சுவரொட்டிகளை வைத்து அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. அதுல அவங்களோட மிக முக்கியமான கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு டெல்லிக்குள்ள நுழைய தடைனா கிராமங்கள்ல பாஜக நுழைய தடை அப்படிங்கிற வாசகத்தை தான் அந்த சுவரொட்டிகள்ல மிக முக்கியமாக இடம்பெற்றிருக்கு. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்க்கும்பொழுது, இந்த MSPக்கான போராட்டத்தின் போதுதான் கனேலரி எல்லை பாதுகாப்பு படையினரால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இளம் விவசாயி சுப்கிரான் சிங்கோட சோகமான மரணத்தின் காரணமாக தான் விவசாயிகள் எல்லாம் ஒரு பேரணியாக அமைச்சு அவங்களுடைய நினைவாக பல பதாகைகளை வந்துட்டு அந்த சுவரொட்டிகள் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இதன் இடையில தான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த மோடி அரசாங்கத்தோட இந்த ஆட்சி முறை தான் அப்படிங்கறத எதிர்த்து தான் இங்க இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த வேட்பாளர்கள் யாரும் ஓட்டு கேட்டு வரக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா தான் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் பாஜகவிற்கு எதிராக பல சுவரொட்டிகளை வந்துட்டு அந்த கிராமப்புறங்கள்ல வந்துட்டு இப்ப தற்போது இடம்பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த பஞ்சாபை சார்ந்திருக்கக்கூடிய பல கிராம விவசாயிகள் சமூக ஊடகங்கள்ல கூட மோடி அரசாங்கத்திற்கு எதிராக பல காணொளிகளையும் தற்போது பதிவேற்றிட்டு இருக்காங்க. அதாவது பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 வேட்பாளர்கள் இந்த பாஜகவின் சார்பாக களம் இறக்கப்பட்டிருக்காங்க. இந்த 6 வேட்பாளர்கள் யாருமே எங்க கிட்ட வந்துட்டு ஓட்டு கேட்க வரக்கூடாதுன்னு, இத்தகைய விவசாயிகளோட மரணத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த மோடி ஆட்சிக்கு எங்களோட ஓட்டு இருக்காது அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய வகையில தான் தற்போது பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களிலும் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக பல சுவரொட்டிகள் வந்துட்டு ஒட்டப்பட்டுட்டு வருது. தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய பல செய்திகள்ல வந்துட்டு நம்ம மிக முக்கியமாக பார்த்தா விவசாயிகள் இந்த பாஜகவோட இந்த ஆட்சியில வந்துட்டு ரொம்ப பெரிதளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது நம் கண் முன்னாடியே பல செய்திகளின் மூலமாக நம்ம கேட்டுட்டு வரோம். இதையும் தாண்டி தற்போது இந்த காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை முழுவதும் விவசாயிகளுக்கு வந்துட்டு சார்பாக குறிப்பிட்டு பல்வேறு வகையான திட்டங்களை வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையிலே இதை கடந்து வரும்பொழுதுதான் மோடி அரசாங்கத்தோட இந்த ஆட்சியில் பல்வேறு வகையான கொடூர சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறதும் இதற்கு எதிராக விவசாயிகளே தற்போது களத்துல இறங்கி இருக்கிற இந்த நிலைப்பாடு தான் இது மிக முக்கியமாக தேர்தல் பின்னடைவுக்கு வந்து பாஜகவுக்கு இருக்கும் அப்படிங்கறதா இங்க தெளிவுபடுத்தப்படுது. மேலும் டெல்லியில தன்னுடைய போராட்ட மையமாக வைத்துட்டு பல விவசாயிகள் போராட்டத்தை டெல்லியில தொடங்கிட்டு இருந்தாலுமே கூட பல்வேறு வகையான தடைகளுக்கு பிறகும் கூட விவசாயிகள் அவங்களோட போராட்டத்துல இருந்து பின்வாங்கவே இல்லை. இதனால பல விவசாயிகள் வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க. இப்படி எல்லா சூழ்நிலைகளிலுமே ஒரு நாட்டோட முதுகெலும்பாக இருக்கிறதே விவசாயம் தான். அப்பேற்பட்ட விவசாயத்தையும் அதற்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளையுமே இந்த மோடி அரசாங்கம் பெரிதளவு வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைய வச்சிட்டதாலதான் இன்னைக்கு பல விவசாயிகள் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக தன்னுடைய குரலை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக மோடியின் ஆட்சியில என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா பல போராட்டங்கள் தான் வெடிச்சிருக்குங்கிற வகையில பதில் சொல்லக்கூடிய விதத்துல தான் இன்னைக்கு பல்வேறு வகையான செய்திகளை வந்துட்டு நம்மளுடைய ஊடகங்களின் வாயிலாக பார்த்துட்டு வரும். இந்த நிலையில காங்கிரஸோட இந்த தேர்தல் அறிக்கை இந்தியா கூட்டணிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக பல போராட்டங்கள் வந்துட்டு இருக்கிறது. இந்த ஆட்சி நிலையை மாற்றுவதற்கான முக்கியமான ஒரு காரணமா அமையுங்கிறது தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்த்திருக்கோம். காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு பெறுதோ அந்த அளவுக்கு மோடி அரசாங்கத்திற்கு பின்னடைவு ஏற்படுங்கிறதுல இங்க எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இந்த நிலையில காங்கிரஸோட இந்த தேர்தல் அறிக்கை முழுவதும் நாட்டோட வளர்ச்சிக்கும் ஜனநாயகத்தோட பாதுகாப்புக்கும் அமையுங்கிற வகையில தான் காங்கிரஸை சார்ந்த பல தலைவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வருகின்ற லோக்சபா எலெக்ஷன்ல மக்களோட மனநிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும், மேலும் இந்த எலெக்ஷன்ல மீண்டும் மோடிக்கே வாய்ப்பு கொடுக்க போறாங்களா இல்ல காங்கிரஸ்க்கு தன்னுடைய ஓட்டுகளை குவிக்க போறாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க போறோம். இது போன்ற பல அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.